வணக்கம். வணக்கம். மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் தோழி ஈஸ்வரி அரசியல் வேட்டை, சினிமா உலகம், இதன் மூலமாக என்னை பிரபலப்படுத்திட்டு இருக்காங்க. ஓகே. கடந்த சில மாதங்களாக அவங்க கூட நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை பற்றி யூடியூப்ல பார்த்தேன், உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏற்கனவே ஒரு முறை அழைச்சிட்டு வந்தாங்க, உங்க கூட நான் பேச முடியல. இப்போ நான் உங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே பேசுனீங்க வச்சிங்க. திடீர்னு நான் ஒரு கேள்வி கேட்க போனேன். நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்கள் அம்மா வழியில் எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்க. எங்கள் அம்மா வழியில் எங்கள் அம்மா 3 பேரும் உயிரோடு இருக்காங்கன்னு. உங்கள் அப்பாலாம் எப்படிங்க, 3 அப்பாவுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்த நான் சொன்னோன்னே நீங்கள் எனக்கு வேற மாதிரியா தோணுச்சு. நீங்கள் சொன்னீங்க 3 அப்பாவும் இல்லையா, ஓகே அவ்வளோதான், மற்றதை பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இது எப்படி நான் உட்கார்ந்ததை வச்சு பேசுறீங்களா, முன்ன பின்ன சரியான பேச்சுவார்த்தை கிடையாது, பழக்க வழக்கம் கிடையாது, எதன் அடிப்படையில சொன்னீங்க? நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, நான் உட்கார்ந்த உடனே நம்பர் கேட்கல, உங்க பேர் கேட்கல, ராசி நட்சத்திரம் கேட்கல. ஆனா எங்க குடும்பத்துல என் தாய்க்கு நடக்கிற விஷயத்த எப்படி உங்களால சொல்ல முடிஞ்சது, இவ்வளவு பர்ஃபெக்டான்னு கேக்குறீங்க. அதுதானே. இது வேற ஒண்ணும் இல்ல சார். நான் இப்ப ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா, நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்த நான் எப்பவுமே லக்னமா போடுவேன். என்னுடைய ஜாதக கட்டத்தை என் மண்டக்குள்ள அப்படியே பர்ஃபெக்டா இந்த கட்டத்தை அப்படி போட்டுட்டு, நான் லக்னமா எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கணும் அதுக்கு கார்னர் பிளேஸ், எனக்கு அடுத்த பிளேஸ் இந்த லக்கணம், அதுக்கு அடுத்த பிளேஸ் அந்த லக்கணம்னு ஒவ்வொரு கட்டத்துக்கும் என் கண் பார்வையில போட்டு வச்சிருப்பேன். நான் அப்படி போட்டு வச்சிருக்கும் போது நீங்க இப்படி கிராஸ்ல உட்கார்ந்த உடனே எனக்கு 7ஆம் இடமா இருந்தது. அந்த 7ஆம் இடத்துக்கு ஏன் கட்டத்துல என்ன இருக்கு, ஒரு ராகு இருக்கு. அப்ப எனக்கு அந்த கட்டத்துக்கு உங்களுக்கு 4ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு, அப்போ அதை நான் உங்களுக்கு உறவா போடுறேன். அது ஏன்னா கிரகங்களும் பிரபஞ்சமும் தான் இயக்குது. அந்த கிரகங்களும் பிரபஞ்சம் தான் ஒவ்வொரு மனிதனையும் சந்திக்க வைக்குது, வாழ்க்கையில உயர வைக்குது, ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்தி கொடுக்குது. அப்படிங்கிறது விஞ்ஞான பூர்வமா நமக்கு சொல்லியிருக்கான். அப்போ அந்த கிரகங்களின் அமைப்புல தான் நமக்கு ஜோதிடமே அமைச்சு கொடுக்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, யாரு வந்தாலுமே ஒண்ணு சில நேரம் வாக்குஸ்தானமா பார்ப்பேன். பல நேரங்கள்ல பேரே கேட்கலனாலும் நான் என் லக்னமா உட்கார்ந்து ஒரு 4 பேரை உட்கார்ந்து கிளாஸ் எடுக்கிறேன். திடீர்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா உட்கார வைப்பேன். எத்தனை பேர் வந்தாலும், ஒரு ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னும் 4 பேர் வந்தாலும் வந்தவன் உட்கார்ற இடத்த லக்னமா போட்டுருவேன். அப்படி லக்னமா போட்டு நான் எடுக்கிறது இன்னைக்கு வரைக்கும் பொய்யா. அப்போ நான் எனக்கு செவ்வாய் சந்திரன் பார்வை இருக்கும். அப்போ அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயம் உங்க குடும்பத்துல இருக்கான்னு கேட்டேன். அப்போ உங்களுக்கு உங்க மாமனார் வழியில அது இருந்தது. அப்போ அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடங்கிறது தொழில், சூரியன். அப்போ அது 12ஆம் வீடு. 12ஆம் வீடு வெளிநாடு. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வெளிநாடுக்கு போறது, இது யாரு, நம்ம தாத்தா. இந்த மாதிரி நீங்க இங்க எத்தனை வருஷம் ஆச்சு? 40. யாரு கூட்டு வந்தது இங்க? தனிமணி தானே வந்தார். இல்ல உங்க அப்பா? யாருமே கிடையாது. எங்க அப்பா இறந்த பிறகு படிக்கிறதுக்கு சோத்துக்கு வழி இல்ல. அப்பாவோட அப்பா என்னவா இருந்தார்? அவர் வெளிநாடு பர்மாவுக்கு போயிட்டு வந்தார். அதுதான் சூரியன், வெளிநாடுன்னு சொன்னேன் உங்களுக்கு. அப்ப எனக்கு 10ஆம் வீட்டுல சூரியன். உங்களுக்கு லக்னம், என் லக்னத்தை போட்டு உங்களுக்கு லக்னத்தை எடுத்துக்க, அதுக்கு 10ஆம் வீடுங்கிற சூரியன். தந்தை குரு, தந்தைக்கு தந்தை சூரியன். இதைத்தான் சொன்னேன், 10ஆம் வீடு வெளிநாடு. அப்ப வெளிநாடுலாம் பர்மாங்கிறீங்க, புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த கிரகம் கரெக்டா வேலை செய்யும். எனக்கு இப்படி ஜாதகம் பார்த்தேன்னா ஈஸியா இருக்கும். அதே மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் நான் சொல்ற பலன். அப்ப எந்த கிரகம் உனக்கு கெட்டிருக்கு, நீங்க எந்த வழி பூர்வீகத்தை எடுத்துக்கல. 4ஆம் வீட்டுல உங்களுக்கு, எனக்கு சனி செவ்வாய் வக்ரம், அதுவும் ஒரு வீட்டுல இருக்கும், அந்த வீட்டை நான் உங்களுக்கு எடுத்து. அதே மாதிரி குரு வக்ரம். அப்போ குருங்கும் போது உங்களுக்கு 5ஆம் இடங்கிற பூர்வ புண்ணியம். அப்போ பூர்வீகத்தை விட்டு வந்துட்டீங்களான்னு தான் நீங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்டேன். அப்போ பூர்வீகம் போய் பல வருஷம் இருக்கும் இல்லையா? இல்ல, பூர்வீக விட்டு நான் வரல, விரட்டப்பட்டு வந்தேன். எல்லா கணக்கு ஒன்று தானே சொன்னேன். அந்த இடத்த இன்னும் நான் தக்க வச்சிருக்கேன். ஓகே. 40-50 வருஷமா ஒரு 5 கிரவுண்ட் இடத்தையும். இல்ல, வக்ரம்ங்கிறதுனால சில விஷயங்கள் சொல்லித்தரேன், அதை நீங்க மாத்திக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 7ஆம் இடத்துல கேது, சந்திரன், மாந்தின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் 8ல் சுக்கிரன், உங்களுக்கு 10ல் சூரியன் போட்டேன். அப்போ உங்களுக்கு இந்த ஆர்டர் பிரகாரம் வந்துகிட்டே இருக்கும். நான் இந்த கிரகத்தை வச்சு உங்களுக்கு என்ன ஒரு பாதிப்பு. அப்ப எனக்கு எந்த லக்னத்துக்கு உட்கார்றானோ அந்த லக்னமா போட்டு அந்த அதிபதியை தூக்கிடுறேன். அப்ப என்னை சுத்தி 10-12 பேர் உட்கார்ந்தாலும் 12 பேருக்கு ஜாதகம் எடுப்பேன். இப்போ எனக்கு என்னன்னா, அந்த இடத்த பாதுகாத்து இத்தனை வருஷம் போராடி கைப்பற்றிட்டேன். அந்த இடத்துல வீடு கட்டணும், ஒவ்வொரு முறையும் கட்டி 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 எல்லாமே கட்டப்படியா. நான் உங்களுக்கு ஜாதகம் எடுக்கும்போது அந்த கிரகமும் பிரபஞ்சமும் இயக்குதுங்கிறது உண்மையாகுதுல்ல.
என்னை தேடி வந்திருக்கீங்க, என்ன லக்னமா போட்டு என்னுடைய ஜாதக கிரகத்தை வச்சுதான் உங்களுக்கு பலன் சொல்றேன். அப்ப கிரகங்களும் பிரபஞ்சம் மனிதனை இயக்குங்கிறது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு. அப்ப அது வேகமா சுத்துதுங்கும் போது அந்த லக்னம் மாறுது இல்லையா. இப்ப வந்து ராகுங்கிறது வந்து புதன் வீட்டுல 1க்கு 2 பேர் வைக்கும். ராகு வந்து கொஞ்சம் பேர் வித்தியாசமா மாத்தும். உங்க பேரு அப்துல்லா, ஒரிஜினல் பேரு மோகன். அப்ப வருது இல்லையா. அப்ப அந்த லக்னத்துக்கு தகுந்த பலன் வந்துகிட்டே இருக்கு. இல்ல வீட்டை கட்ட முடியாது, இது வரைக்கும் வீட்டை பேஸ் மாட்ட போட சொன்னாங்க. 4ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் வக்ரம். அது என் மனைவி பேர்ல கட்டுங்க. அந்த புதன் இருக்கிறது 9ஆம் வீட்டுல. அப்போ புதனுங்கிறது யாரு வீடு அப்படின்னா நம்ம அப்பா வீடு, உங்களுக்கு தந்தை. அப்போ தந்தை குடும்பத்துல சில நெகட்டிவ் சொல்ல வேண்டாம்னு பாக்குறேன். அப்பா குடும்பத்துல யாருக்காவது ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம இருந்ததா, இல்ல அப்பா குடும்பத்துல கூட பிறந்தவங்க சின்ன வயசுல இறந்துருக்காங்களா? கன்னி புதன் பெரியப்பா இருந்தார், நாங்க எல்லாம் இருக்கும்போது சின்ன வயசுல இறந்துச்சு. அப்போ அது சார்ந்த விஷயங்கள் தடையா நீ. சின்ன வயசுல கல்யாணம் ஆயிதான், கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. அந்த வயசுல இறந்தாரு. இல்ல அதுக்கு முன்னாடி கல்யாணமே ஆகாம யாராவது? இல்ல 3 பேர் தான், 3 பேருமே. இல்ல யாருக்காவது 2 தாரம்? எங்க அப்பாவுக்கு 2 தாரம். அவ்வளவுதான். அப்போ அது சார்ந்த விஷயம் பேட். என்ன காரகத்துவம் கெட்டு இருக்கு, ஏன்னா அது சனி வீடு. இப்ப சனிங்கிறது கர்மா அப்படிங்கிறீங்க. இப்ப சனின்னா முன்னோர் என்ன பொறுத்த வரைக்கும் அதுல செவ்வாய் வேற இருக்கு. அப்போ சித்தப்பாவும் இறந்துருக்காங்கிறீங்க கல்யாணத்துக்கு அப்புறம். பெரியப்பா இப்ப பெரியப்பாடா சனி. அப்ப செவ்வாய்ங்கிறது அப்பா வந்து இல்ல, நடுவுல உள்ளவர் இறந்தாரு. அப்ப ஆக மொத்தத்துல 2மே வக்கரம், எல்லாமே 2 இருக்கு. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? பரிகாரம் கிடையாது. அந்த இடத்துக்கு செய்ய வேண்டிய பூர்வீக கடன் ரேட்டுங்கிறேன் இல்லையா, அதை நான் உங்களுக்கு எழுதி தரேன். நீங்க போங்க, வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். நவம்பர் வரைக்கும் பொறுமையா இருங்க. ஏன்னா அந்த கும்ப வீட்டுல தான் புதன் இருக்கு, அந்த வீட்டுக்கு அந்த சனி வந்துடும். 5ஆம் இடங்கிற குரு அதுக்கு உண்டான வழியை பேஸ் மட்டும் போட்டு அப்படி நிக்குது சார். நான் தான் சொல்றேனே, குறைபாடு தான் சனி. ஓகே, அப்ப குறையில இருக்கு, அதுக்கு உண்டான வழி நிச்சயமா கிடைக்கும். சரி, உங்களுக்கு உண்டான அந்த வழியை எழுதி தந்துடுறேன். ஓகே. இப்ப வந்து சென்னையில வந்து 30-40 வருஷம் ஆகுது இல்லைங்களா. நான் சாப்பாடு கிடைக்காம தானே சென்னைக்கு வந்தேன். இந்த சாப்பாடு கிடைக்கிற வீடு வந்து முஸ்லீம் வீடு. ஓகே, சாப்பாடு போடுறது, துணிமணி கூட அவங்களுக்கு 4-5 பசங்க, 5 பசங்க, என்ன ஒரு பசங்க என்ன சார் இருக்கு. இல்ல என்ன வந்து அவங்க எல்லாரும் சொல்றாங்க, அதான் பணத்துக்காக நல்ல பொண்ணு கிடைக்கும், பண காசு கிடைக்கும் முஸ்லீம் சேர்ந்தாங்கிறாங்க. அதுவல்ல, பெத்த ஊர்ல பிறந்த ஊர்ல பெத்த தாய் உயிரோட இருக்கிறாங்க. அங்க மதம் மாறுறாங்கனாலே நான் சொன்னேன், லக்னத்துல ராகு இருந்தா போன பதிவுல சொல்லியிருந்தேன், வெளிநாடு மதமாற்றம் இந்த மாதிரி நிறைய ராகுனா நிழல்னு சொன்னேன். அந்த கர்மா அது சரி பண்ணலைன்னா இந்த மாதிரி விஷயத்த அலைய விட்டுருக்கும். அதே மாதிரி இந்த ராகு மாந்திரிக மை இந்த விஷயத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கோங்கிற நம்பிக்கையை திணிச்சிரும். நீங்க அந்த மாதிரி நம்பி இருக்கீங்களா? மாந்திரிகம் இதெல்லாம் நம்புறீங்களா இல்லையா? இல்ல, நம்ப மாட்டேன். மாந்திரிகம் நம்ப மாட்டேன். சரி, உங்க குடும்பத்துல யார் நம்புவா? இல்ல, குடும்பத்துல நம்ம அது அந்த தொடர்பே இல்லாம போச்சு 40 வருஷமா. சரி, உங்க குடும்பத்துல யாராவது ஓதுறவங்க இருக்காங்களா? எங்க தாத்தா வந்து மந்திரம் பண்ணிருக்காரு. ராகு இல்லன்னா இது வராது. 2வது தாத்தா. ராகு இல்லன்னா அந்த ஓதுறது மாந்திரிகம் எல்லாம் வராது. ஏன் ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு எடுத்திருக்கேன் சார். இந்த மாதிரி வர்றவங்க அத்தனை பேத்துக்கு எடுத்துருவேன். இப்ப புதுசா என்ன சோதிக்க வர்றவனு எனக்கு எந்த இடத்துல உட்காரணும் அதான் அவன் லக்கணம். அதுல என்ன இருக்கு, இன்னைக்கு கிரகச்சாரம் என்ன தூக்கிடுவேன். உங்க தாத்தா வந்து 2வது தாத்தா, சித்தப்பா இருக்காரு இல்லைங்களா, சின்ன தாத்தா, அவர் வந்து மந்திரம் செய்யறது, கோயில்கிட்ட பேசுறது. ஏன் இப்ப ஒரு கோயில் இல்ல, அவருதான் உங்களை வச்சு செய்யறாரு. தயவு செய்து அவரு வச்சு செய்யறாரு. நான் தயவு செய்து சொல்றேன், போயிட்டு வந்துருங்க. நம்மளை அடிக்கிறதுக்கு வேற யாரும் அடிக்க மாட்டாங்க. தப்பு செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் நாம மறந்து எதையாவது மறதி வியாதி, நம்மளுடைய தப்புக்கு தண்டனை பெத்தவனை தவிர மற்றவன் எவனும் தொட முடியாது. அது சமூகத்திலையும் சரி, நம்மளுடைய தெய்வத்திலையும் சரி. நம்ம தெய்வம் தான் நம்மளை அடிக்கும், நம்ம தெய்வம் தான் நம்மளுக்கு கொடுக்கும். நீ நம்புற வேற தெய்வம் கொடுக்குதுன்னு உன் நம்பிக்கை அது வீணாக்கல. எண்ணம் இறைவன், உன் எண்ணம் போல் வாழு. ஆனா முறையான எண்ணம் இருக்கணும். இந்த தப்பான சிந்தனையிலேருந்து நமக்கு அந்த காலத்துல பாரம்பரியம் பண்பாடுங்கிற ஒழுக்க நெறிகளை நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு கற்றுக் கொடுக்க வாழ்வு இல்லை. காலத்துக்கு தகுந்த மாதிரி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, படிப்பை கொடு, கல்வியை கொடு, பணத்தை கொடு, பணத்தை பணம் 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 பணம். பணத்தை பார்த்தால் புணமும் வாய பழக்கணும். இன்னைக்கு பிணமாதான் அலையிறோம் பணத்தை தேடி, கழுகு மாதிரி. ஏன்னா பிணத்தை தேடி கழுகு அலையும். அந்த கழுகு மாதிரி பிணம்ங்கிற பணத்தை தேடி தேடி கூகுள் பே, ஜிபே, இந்த பேய் நம்மளை விடாது, பண பேய் விடாது. இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் இந்தியா.
அதுதான் அந்த வயசுல வந்ததுனால நான் அப்துல் மஜித்ங்கிறவர்கிட்ட ஓகே முஸ்லிமா மாறி 40 வருஷம் வாழ்ந்துட்டு அது இருக்கேன். என்னுடைய மனைவி அந்த ஆதங்கம் தான் வேகமா வரும். புரியுது. இல்லைன்னா இப்படிதான். இல்ல வெங்கடாச்சலங்கிறவரு எங்க தாத்தா, சின்ன தாத்தா. சார் நான் உங்களுக்கு அவர் எழுதி வந்து தந்துடுறேன், எல்லாம் பண்ணியிருக்காரு. உங்க பிரச்சனைகள் தீர்ந்துரும். இந்த சாமியார்களை பத்தி ஏதோ கேள்வி கேட்கணும் நீங்க. இல்ல சாமியார்கள் வந்து நான் பல பேர்கிட்ட போயிருக்கேன், பல ஊர்கள் போயிருக்கேன், பல இந்த கேரளா எல்லார்ட்டும் போயிருக்கேன். சாமியார்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். என்னோட நண்பர்கள் மூலம் இப்போ தோழி ஆட்சி வந்த மாதிரி ஒருத்தர் ஆட்சி போவாங்க, அங்கே என்ன ஆட்சி வந்து பாருங்கம்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஊதுவத்தியை கொளுத்தி வைப்பாங்க, இல்லை சாம்பிராணி போடுவாங்க, அந்த கிளிஞ்சல் சோழியா சரி சொல்லுங்க சோழியை ஊற்றி போடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த ஓலைச்சுவடி எடுப்பாங்க, பெரட்டுவாங்க. அதுக்கப்புறம் கைரேகை வைங்கம்பாங்க, அது பண்ணுவாங்க. ஆனா அவங்களோட உருவ ஒற்றுமைலாம் பாத்தீங்கன்னா பெரிய மாலையை போட்டுப்பாங்க, அந்த உத்திராட்ச கொட்டை போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பரிகாரம் பண்றது எல்லாமே போட்டுப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு உங்களை வந்து 2 நாளா பார்க்கும்போது அப்படியே மாறுபட்டு இருக்கீங்க. இங்க வந்து பார்த்தேன், எல்லா தெய்வங்கள் இருக்கு, எல்லா தெய்வங்களுக்கு பரிகாரம் பண்ணிருக்கேன், பூஜை பண்ணிருக்கேன், மாலை வேறுகளா இருக்கு. நீங்க எதுவுமே இல்லாம சாதாரண மனிதமா உட்காந்துட்டு எப்படி சொல்றீங்க? எனக்கு எங்க அப்பா அம்மா சாமி தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாதுப்பாங்க. இப்போ மூத்தோர்களை மதியாதா தலைவாசல் மிதியாது அப்படின்னா, ஒருத்தன் நம்மளை மதிக்கலைனாலே அவன் வீட்டுக்கு போக மாட்டோம். இது ஒரு பொதுவான கருத்து, ஆனால் அதுக்கு அர்த்தம் வேற. ஓகேங்களா? அதான் இப்போ எங்க அப்பா அம்மாவை நான் மதிக்கும்போது, எனக்கு என் முன்னோர்கள் தெய்வம்னு மதிக்கும்போது, இப்போ நான் வந்து சிறுவன், இப்போ நீங்க வயசுல பெரியவங்க, நீங்க என்னை வாழ்த்தணும்னு சொல்லுவேன். அதே மாதிரி உங்கள் முன்னோர்களை வணங்க சொல்வேனே தவிர நீங்க பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ என்னுடைய வழிபாடு பூராமே எப்படி இருக்குன்னா, அந்த கொட்டையில இல்லை, என்னுடைய சிந்தையில இருக்கு. சிந்தை என்பது அறிவு, என் உயிரில் கலந்திருக்கு, என் உயிர் அணுக்கள்ல கலந்திருக்காங்க. இறைவன் இந்த தூணிலும் இருப்பான் துருமனா, தூண் என்பது என் உடல், துரும்பு என்பது என் அணு. அவன் என்னுடைய ஒவ்வொரு அசைவிலையும் என் முன்னோர் தான் இருப்பான். இப்போ நான் சின்ன வயசுல நடக்கும்போது இவன் தாத்தா மாதிரி பாட்டி மாதிரி கண்ணு, என் உறவுகளை மையப்படுத்தியே என்னை வளர்த்தாங்க. ஒரு செடி வேம்பு, இந்த வேப்பம், இது வந்து வேப்பங்கன்று, வேப்பஞ்செடி, வேப்ப மரம், அந்த மரத்துக்கு தகுந்த மாதிரி இது புலிக்குட்டி, இது வந்து இப்போ இது புலி, பெண் புலி, அந்த இனத்தை பொறுத்தே அதனுடைய சொல்லு இருக்கும், அதனுடைய அப்போ எனக்கு என் குடும்பத்தை சொல்லு இருக்கும்போது, என் குடும்பத்தில் என் மூதாதையர்கள் என் பெரியோர்கள்லாம் இருக்கும்போது நான் சிறியவன் அடியவன் தான். என் தொண்டு சிறு தொண்டு. என்னை இயக்குவதே கிரகங்கள் பிரபஞ்சம்னா, அந்த கிரகங்களை நான் உறவுகளா பார்க்கிறேன், என் உறுப்புகளா பார்க்கிறேன். அப்போ அத்தனை பேரும் தான் என்னை இயக்குறாங்க. அப்போ அவங்கள நான் மதிக்கலன்னா அது ஆஃப் ஆயிடும்ல. அப்போ நான் என்ற சொல்லுக்கு நான் அதிபதி கிடையாது. இப்போ நான் சமீபத்தில் ஒரு தெய்வத்தை பார்த்தேன், வந்து துர்வாசக முனிவர்னு ஒருத்தர் காட்சி கொடுத்தாரு எனக்கு. துர்வாசக முனிவர். அப்போ துர்வாசக முனிவர்னு அவர் காட்சி கொடுத்தாரு அப்படின்னா, அவரை நான் தான் கேள்வி கேட்கிறேன். என் கனவுல காட்சி, ஒரு பெரிய பாம்பு என்னை வந்து பெரிய, அது ஒரு 5 தலை நாகம், பெரிய நாகம் என்னை கொத்த வருது. நான் வந்து அது கடைசியில் அந்த 5ஐயும் ஒரே முகமா மாறும்போது பிடிச்சிடுறேன். பிடிச்சி தலையை நசுக்கி விஷம் வந்து பூமி பூரா அப்படியே பரவுது, ப்ளூவா பரவுது. அப்போ அந்த பாம்பு செத்துருச்சு, தலை நசுங்கி செத்துருச்சுன்னு தூக்கி தூர போடுறேன். போட்ட உடனே அது காற்றை குடிச்சு உயிர் பெற்று இந்த முழங்கை உயரத்துக்கு இந்த முருங்கை பிஞ்சு மாதிரி வந்துடுது. அப்போ அதுல ரோஜா மலர்கள் வந்து இதழ்களை குமிஞ்சு கிடக்கு. அதுக்குள்ள அப்படி வாழை உள்ள விட்டு அப்படி உள்ள போய் படுத்துக்குச்சு. என்னடா அது செத்தது உயிர் பிழைச்சி, சிரித்து உயிர் பிழைச்சிருச்சா அப்படின்னு அந்த நேரத்தில் திரும்பி பார்த்தா ஒரு பச்சை கலர் வேட்டியை போட்டு காவி துண்டு மட்டும் கட்டிட்டு அந்த முனிவர் வர்றாரு. அவர் துர்வாசக முனிவர் அப்படின்னு சொல்லும்போது நானே சொல்றேன், எப்பா பெரிய துர்வாசக முனிவர் நான் தான் பெரிய ஆளு, கோவப்பட்ட என்ன வேணாலும் சொல்லுவேங்கிறிய, நீ பெரிய முனி, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, இங்க ஒரு பொருளை மறைச்சு வச்சிருக்கேன், முடிஞ்சா கண்டுபிடின்னு. அவரு நாகம் ஒன்று பூவுக்குள் ஒளிந்திருக்கிற மாதிரி பாடலா பாடி சொல்லிட்டார். நீ முனிவர் தான்ப்பா, நான் ஒத்துக்கிறேன்னு அவரை கேள்வி கேட்கிறேன். என் கனவுல நான் கேள்வி கேட்கிறேன். அப்ப எனக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா யாருன்னு தெரியல. கேள்வி கேட்டது முருகப்பெருமாள் இல்ல, தூங்கும் போது அந்த ஆன்மா. அப்ப எனக்குள்ள இருந்து இயக்குபவன் யாருன்னு தெரியல. அவர் கோபப்பட்டா சாபமிட்டா அவ்வளவு பழிக்குமா? அப்பேற்பட்ட மகாமுனிவனை கேள்வி கேட்கக்கூடிய சக்தியும் புக்தியையும் உள் ஆன்மாவும் இருக்கக்கூடியவங்க யாருன்னு எனக்கு தெரியல. என் முன்னோர்களில் அதுல எந்த அணுக்கள் இருக்குன்னு தெரியல. எனக்கு பிரம்மரிஷி ஜாதகம்னு ஒரு பட்டம், அது ஒரு கொண்டையை போட்டு பண ஓலையை பணம்பாலையால் பிரட்டணும்னு பிரம்மரிஷி பட்டம் கொடுத்தாங்க. உன் ஜாதகம் பிரம்மரிஷி ஜாதகம்னு, அதுவும் காட்சி.
அப்போ உலகத்துல எப்பேற்பட்ட தெய்வமும் உனக்கு அடங்கும். என் பெயர் சிவன், அவர் என்னுடைய கருமருந்து. எப்பேற்பட்ட தெய்வமும் உனக்கு அடங்கும், என்னுடைய கருமருந்து உபதியை கொடுத்தார். அப்போ மாண்டவன் தெய்வம்னு உடம்பு பூரா பூசுறது சிவன், மாலைய மண்டவோட போட்டுக்கிறது காளி, என் அன்னை. அப்போ அவங்க கெட்டாலும் மேன்மக்களை சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அப்போ மனுஷன் அழுகுன போன தான் எரிச்சதுக்கு அப்புறம் வாசனையான உப்புதி, அது தெய்வம்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே சிவபெருமான். அதுல ஆன்மீகத்தின் நீ உச்சத்துக்கே போவ அப்படின்னு என்பெருமாள் நாராயணன் சொல்றாரு. நாராயணன் குடியிருக்கிறது எங்க? பார்க்கடல். நீ பெருமாளை கும்பிடனா கோயிலா போக கூடாது, கடல்ல போய் கும்பிடு. அவர் இருக்கிறது கடலுக்குள்ளதான். எம்பெருமாள் நாராயணனின் பள்ளி கொள்வதும் கடல், அவர் இருப்பதும் பார்க்கடல். அவர் மனைவி அல்ல குறையாத லட்சுமி உப்பு. அப்போ நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம், தர்மத்தின் நாயகன் வாழுமிடம் கடல். பூமியில கும்பிட்டு என்ன புண்ணியம்? இந்த பூமி அரண் மாதிரி காக்கக்கூடிய நாராயணன் இருப்பது கடல். அப்போ அவர் வெளியில வந்து அந்த உலகம் அழியுங்கிறாங்க, கட்டிட்டாங்கல்ல ராமர் கோயிலு. அப்போ கலியுகத்தில் நான் வருவேன் மாதிரி காட்டுறாருல்ல, இத்தனை வருஷமா போராட்டம் இருந்து வந்தது இல்லை. அப்போ இந்த நேரத்துல தானே பல ஜோதிடர்கள் பேரழிவு வருது, பேராபத்து வரப்போகுதுன்னு சொல்றாங்க. கரெக்டா இல்லையா? அப்போ கிரகங்களும் பிரபஞ்சமும் அதுக்கு தகுந்த மாதிரி உன்னை கொண்டுட்டு வருது இல்ல. கேட்டா இதுல வருமானம் வருதுங்கிற, டேய் நிறைய உசுறு போயிருமே, என்ன பண்ண போற? பரிகாரம் என்பது இப்படி நிறைய விஷயங்களை ஏமாத்துறாங்க. இறைவன் தன் தொண்டை செஞ்சுக்கிட்டே இருப்பான். மனிதன் அறிவுங்கிறது முருகன், மூளைங்கிறது புதன். யாரு? பெருமாள். அவருக்கு கிருஷ்ணர், அவருக்கு புதன்னா புத்திக்காரகன்கிற அந்த புத்திக்கு அதிபதி மூளை. அது தனிச்சு இயங்காது, அறிவின் மூலமா வெளிப்படும். அதனாலதான் சொன்னா மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் எது? அறிவு தான் பிள்ளை. அப்ப இந்த அறிவு மூலமா நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிறான்னா தனியா உருவம்னா அருவம் இறைவன். அதுக்கு பல வழி இருக்கு. ஒவ்வொரு கிரகமும் இறைவன். அவன் அருவத்தின் மூலமா நம் முன்னோர்கள் வடிவுல நமக்கு அதுக்கு கொடுத்த உருவம் தான் தெய்வம். எது இப்படி வந்துச்சு இத்தனை சாமி கிராமத்துல? இந்த இப்போ நடக்கிற சொல்றாங்க, இந்த வந்து பெரியார் கோயில் நிறைய கோயில் இடிச்சுட்டான். எந்த கிராமத்து கோயில இடிச்சிருக்காங்க? பூர்வீகமா இருந்த எந்த பாரம்பரிய கோயில் அடிச்சிருக்காங்க? பராமரிப்பு இல்லாம கிடக்கு, அவ்வளவுதான். நீ அவ்வளவு நேசியா இருக்கிறவன் புது கோயிலை கட்டாத. பாரம்பரியத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறவன் பழைய கோயிலை புணராம அதை பாதுகாப்பா இன்னும் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போ. அந்த கல்வெட்டுல என்ன எழுதிருக்கோ அதை படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணு. மொட்டையா சிவன் சொத்து கொலநாசனா என்னன்னே தெரியாது. மொட்டையா நான் நல்லா இருக்கணும், எனக்கு பணம் வேணும். எடுத்த உடனே ஐயா நான் எப்ப நல்லா இருப்பேன், ஏன்டையா என்ன கேட்கிறான்? எனக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கும், உங்களை நான் பார்க்கணும். இப்படிதான் வரான். இவ்வளவு கருத்துக்கள் சூப்பருங்கய்யா, ஆனா எனக்கு தனிப்பட்ட முறையில் உங்களை பார்க்கணும்னா எனக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு. கடைசியில் எங்க வந்து நிக்கணும்? நான் எப்ப முன்னுக்கு வருவேன், அவ்வளவுதான். ஒரு குடும்பத்துல ஒரு பசுமாடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு குடும்பத்துக்கு ஊத்தக்கூடாது. நம்மளுடைய வேர்வை சுமல்ல வச்சு உங்க உடம்புல என்ன சத்து கம்மின்னு தாய்ப்பாலை விட மாதா அம்மாவுக்கு அரசியவா. அப்போ ஒரு குழந்தைக்கு வந்து பிறந்த உடனே தாய்ப்பாலை அம்மா குழந்தைக்கு ஊட்டிட்டு பசும்பாலை அம்மா குடிச்சானா குழந்தைக்கு நோய் இல்லைங்க, அந்த கிரகம் ஆக்டிவேட் ஆயிடும். இங்க எங்க பசுமாடு அடிமாட்டை விற்கிறவன் நாட்டுல இருக்கீங்க. ஓகே, நான் மீண்டும் சந்திக்கிறதுக்கு ஒரு முயற்சி. சரி சார், நான் கொஞ்சம் பரவாயில்ல, நான் மீண்டும் சந்திக்க வருவேன். இப்போதைக்கு இந்த மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலுக்கு இந்த பதிவு வந்து எனக்கு சரி மக்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுவாங்க. என்னுடைய விசுவாசிகள் கொஞ்சம் பேராவது இருப்பாங்க. என்னப்பா வாழ்த்துக்கள். எல்லாத்துக்குமே வந்து தோழி ஈஸ்வரி தான், அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். மகிழ்ச்சி. எனக்கு மேற்கொண்டு என்ன ஆலோசனை அதை வந்து தோழிகிட்ட சொல்லுங்க. இல்ல நான் பல வருஷமா இதுல இருக்கேன், மக்களுக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு இந்த வீடியோ இல்ல அதான் முயற்சி தான். நான் பல வருஷமா திரைப்படத்துல ஒர்க் பண்றேன், பல நிறைய பேருக்கு சொல்ல விரும்புறேன். பல சூப்பர் எனக்கு லக்னம் போட்ட எனக்கு நான் சொல்றேன், எனக்கு லக்னத்துல கேது சந்திரன் மாந்தி ஒரே நட்சத்திர புள்ளியில 11ல குரு தசை சுய புத்தி முடிஞ்சு ஸ்டார்ட். குரு தசை சுய புத்தி முடிஞ்சிருச்சு, குரு தசை ஸ்டார்ட் ஆகி இன்னும் 13 வருஷம் இருக்கு. யார் வேணாலும் வாங்க ராஜா.